அன்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள். ஒரு சிறிய உரைக்கு பிறகு நாம் தவத்திற்கு செல்வோம். அன்பர்களே, விஞ்ஞானம் மெய்ஞானம் இரண்டுமே மனிதனுக்கு எப்பாடுபட்டாவது அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது. விஞ்ஞானத்தால் ஏன் கொடுக்க முடியவில்லை என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். விண் ப்ளஸ் ஞானம் விஞ்ஞானம் என்று வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூறுவார்கள். விண்ணாகி பிரபஞ்சமாகி உலகமாகி ஒவ்வொரு தோற்றத்திலும் ஒவ்வொரு பொருளிலும் அந்த விண்ணின் தன்மையை ஆராய்வதே விஞ்ஞானமாகும். விஞ்ஞானத்தில் என்ன பிரச்சனை என்று கேட்டால் அது மனிதனையும் இந்த பிரபஞ்சத்தையும் தனித்தனியாக ஆராய்ச்சி செய்கிறது. மனிதனுடைய உடலும் விண்ணின் கூட்டே, பிரபஞ்சமும் விண்ணின் கூட்டே. சந்திரனுக்கு விண்வெளி கலத்தை அனுப்புகிறார்கள். பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்கிறார்கள், துண்டாக செய்கிறார்கள் பிரபஞ்சத்தை. மனித உடலை மருத்துவத்துறையால் பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்கிறார்கள். இந்த 6 அடி உயரம் கொண்ட மனிதனின் உடலை முழுமையாக ஆராய்ச்சி செய்யவே முடியவில்லை. ஒரு மெய்ஞானி கூறினார், மருத்துவத்தால் எந்த காலத்திலும் மனித உடலை துண்டாக ஆராய்ச்சி செய்து அதில் உள்ள நோய்களை எல்லாம் கண்டுபிடித்து முழுமையாக தீர்க்க முடியாது. அது எப்படி என்றால், மனிதன் பிரபஞ்சத்தில் உள்ள கோடானு கோடி எண்ணிலடங்காத நட்சத்திரங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்து அந்த பிரபஞ்சத்தின் கடைசி நட்சத்திரம் வரைக்கும் சென்று ஆராய்ச்சி செய்வது எப்படி சாத்தியமில்லையோ, அதே போல மனித உடலை தனியாக ஆராய்ச்சி செய்து அதற்கு முழு ஆரோக்கியத்தை கொடுப்பது சாத்தியமற்றது என்று கூறினார். எனவே விஞ்ஞானத்தின் ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் என்னவென்றால், பிரபஞ்சத்தையும் மனிதனையும் தனித்தனியாக பார்க்கிறார்கள், ஆராய்ச்சி செய்கிறார்கள். எனவே விஞ்ஞானத்தால் மனிதனுக்கு எந்த காலத்திலும் ஒரு முழுமையான ஆரோக்கியத்தையும் அமைதியையும் அளிக்க முடியாது. ஆனால் மெய்ஞானம் என்ன செய்கிறது என்று கேட்டால், இந்த பிரபஞ்சத்திற்கும் தனி மனிதனுக்கும் உள்ள தொடர்பை ஏற்றுக்கொள்கிறது. அதை முற்காலத்தில் வாழ்ந்த யோகிகள், மகான்கள் மனதை நுண்ணிய நிலைக்கு கொண்டு சென்று அதை கண்டுபிடித்தார்கள். இந்த பிரபஞ்சத்தோடு ஒவ்வொரு மனிதனும் பிரிக்க முடியாதபடி ஒவ்வொரு வினாடியும் தொடர்பு கொண்டுள்ளான் என்பதை உண்மையை கண்டறிந்தார்கள். அதை வேத காலத்திலேயே வேத வாக்கியங்களாக கொடுத்துள்ளார்கள். தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, பிரஜான பிரம்மம், அயனாம்சம் பிரம்மம், இந்த 4 வாக்கியங்களில் முழுமையாக பிரபஞ்சத்திற்கும் தனி மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உள்ள தொடர்பினை அவர்கள் தெளிவாக விளக்கிவிட்டார்கள். அதுதான் நீயாக இருக்கிறாய், அதுதான் உன் உள்ளமாக இருக்கிறது, அதுதான் எல்லாமாகவும் இருக்கிறது என்று தெளிவாக கூறிவிட்டார்கள். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைத்து நமக்கு தவமாக கொடுத்துள்ளார்கள். அந்த துண்டுபட்டதை இணைத்த பெருமை வேதாத்திரி மகரிஷிக்கே முழுமையாக சாரும். எனவே அந்த மனதை கொண்டு காந்த தத்துவத்தின் அடிப்படையில் பிரபஞ்சத்தோடு இணைத்து அந்த சக்தியை
நம் உடலும் மனமும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மனிதனுக்கு தேவையான மன நிறைவு, நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம் இவை அனைத்தும் கிட்டுகிறது. இதோடு நாம் செய்ய வேண்டிய இன்னொரு செயலும் இருக்கிறது. அது 2 ஒழுக்க பண்பாடு என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். 3வது 5ல் அளவு முறை. உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் இவைகளில் அளவு முறை காக்கும் பொழுது இந்த தவமானது வெற்றியாக எளிதில் மாறும். ஒரு கவிதையில் மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள், நன்றாக கவனியுங்கள். மனித உடல் அமைப்புதனை ஊன்றி பார்த்தேன். பார்த்தேன்னு சொல்ல, ஊன்றி பார்த்தேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது பல தடவைகள் சிந்தனை செய்து பார்த்தேன். மாபெரிய பேரண்ட வெளியில் சுற்றி தனித்து இயங்கும் பல அண்டம் அடைமாற்றத்தின் சக்தியெல்லாம் உடலில் ஊடுருவ கண்டேன். அவ்வளவுதான். இந்த வரியை நாம் மறக்கக்கூடாது. எனவே நமது உடல் மனதிற்கு ஒரிஜினல் ஃபியூயல் எது என்று கேட்டால் இந்த பிரபஞ்ச வான்காந்த தெய்வ சக்தியே. இன்று வரை வாழ்ந்த முன்னோர்கள், பெரியோர்கள், மகான்கள் எல்லோரும் இவைகளையெல்லாம் விளக்கி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் அந்த காலத்தில் விஞ்ஞானம் வளராத காரணத்தினால் தவத்தின் மூலமாக இது இரண்டையும் காந்த தத்துவத்தின் மூலமாக இணைக்கிறோம் என்று அவர்களால் அறுதியிட்டு கூற முடியவில்லை. அந்த குறையை மகரிஷி அவர்கள் போக்கியிருக்கிறார்கள். எனவே நமது காலம் மிக குறுகியது. நமது வாழ்க்கையானது சமுதாயமாக வாழ்வதால் செயற்கையால் பின்னப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுதே இந்த செயற்கையான சமுதாயத்தில் தான் பிறக்கிறது. எனவே வாழ்நாள் முழுவதும் சீராக யாருக்கும் செல்ல முடியாது. ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், கவலைகள் இருக்கும். எந்த ரூபத்தில் எந்த நேரத்தில் வரும் என்று நமக்கு தெரியாது. எனவே இந்த வேதாத்திரியத்தை ஏற்றுக்கொண்டு உண்மையான இறைவனை தவத்தின் மூலம் வழிபட்டு அந்த சக்தியை பெற்றுக்கொண்டு பிறகு முடிந்த வரையிலும் 5ல் அளவு முறை காத்து 2 ஒழுக்க பண்பாட்டை பின்பற்றி வாழும் பொழுது நமக்கு உடல் ஆரோக்கியம் இயல்பாகும், மன நிறைவு இயல்பாகும், நீண்ட ஆயுள் இயல்பாகும். இதை பற்றி நன்கு சிந்திப்போம். தவத்தினை வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் செய்து அது உண்மையான இறை வழிபாடு என்பதை நம் மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு மகரிஷியின் கவிதைகளை எல்லாம் படிப்போம், அவருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்போம். நம் மனம் இந்த பிரபஞ்சத்திற்கும் நம் உடலுக்கும் வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பினை எப்பொழுதுமே எந்த வினாடியுமே மறக்காமல் இருக்க வேண்டும். நமது செயல்களை முடிந்த வரையிலும் ஒழுங்குபடுத்தி அனுபவித்து வாழ்வோம். கவலைகள் இல்லாமல் வாழ்வோம், பயம் இல்லாமல் வாழ்வோம், நம்மாலான உதவிகளை பிறருக்கு செய்து வாழ்வோம் என்று கூறி இப்பொழுது நேரடியாக தவத்திற்கு செல்வோம். வாழ்த்துக்கள்.